Hello friends, welcome to my YouTube channel Target Group Exams. நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் எப்படி பாஸ் பண்ணுறது, எப்படி வேலை வாங்குறது, அது சம்மந்தமான ஒரு வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற நான் டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறோன்னா என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படி சொல்லி நம்ம பார்த்துடலாம். சிலபஸுங்கிற ஒன்றையே நம்ம பார்க்காம இருக்கிறது. சிலபஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சிலபஸ் வைஸ் படிக்காமல் சும்மா 6th to 12th வரைக்கும் உள்ள எல்லா புக்ஸையும் எல்லா டாபிக்ஸையும் படிக்கிறது, மனப்பாடம் பண்ணுறது, அது வந்து ரொம்ப தப்பு. சிலபஸ் வைஸ் வந்து படிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஓவர்லோடட் மெட்டீரியல். புதுசாக ஏதாவது ஒரு அகாடமி ஆரம்பிச்சிடக்கூடாது. அந்த அகாடமியில் உள்ள மெட்டீரியலை வாங்கி வந்து வச்சுக்கிறது. அப்படியே மெட்டீரியலை வாங்கி வாங்கி சேர்த்துக்கிட்டே போகிறோம். ஆனால் நம்ம படிக்கிறோமா? படிக்கிறதில்ல. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு வந்து வைக்கிறதுனால ஒரு யூஸுமே கிடையாது. ஏதாவது ஒரு சோர்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக நம்ம இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து வெயிட்டேஜ் வந்து என்னன்னு தெரியாமல் இப்போ எனக்கு வந்து சயின்ஸ் பிடிக்கும், அதனால நான் சயின்ஸ் வந்து ரொம்ப நேரம் படிப்பேன், ஒரு நாள் 5 மணி நேரம் 6 மணி நேரம் படிப்பேன் அப்படிங்கிறதுனால எந்த யூஸுமே கிடையாது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு வெயிட்டேஜ் வந்து வச்சுருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். அதாவது பாலிட்டியில் வந்து ஒரு 30 கொஷின் வரும், ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு 40 கொஷின் வரும், இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் ஒரு 20 கொஷின் வரும், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 20 வரும். அப்படி சொல்லி அவங்க வந்து ஒரு வெயிட்டேஜ் வச்சுருக்காங்க. அந்த வெயிட்டேஜுக்கு ஏற்ப தான் நம்ம வந்து சப்ஜெக்டை சூஸ் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறதே கிடையாது. ஒரே ஸ்கூல் புக்ஸும் சப்ஜெக்ட்ஸும் மட்டுமே நல்லா நாலேஜாக இருப்பாங்க. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அவங்க அப்டேட் பண்ணாமல் விட்டுருவாங்க. அதுலேருந்து 15 to 20 கொஸ்டின்ஸ் வரும். இப்போ Group 4 எக்ஸாம்னா 10 to 15 வரும், Group 2னா 20 to 30 வரும், Group 1 எக்ஸாம்னா 50 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கூட கரண்ட் அஃபேர்ஸில் வரும். அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி அப்டேட்ஸ் வந்து இருக்கணும். இதுதான் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள். நம்ம என்னெல்லாம் தப்பு செய்கிறோம் அது வந்து பார்த்தோம். இப்போ கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். சிலபஸ் வைஸ் வந்து படிக்கணும். இப்போ நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ, Group 4ஓ Group 2ஓ Group 1ஓ அதுக்கான சிலபஸை தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கிற ஸ்டடி டேபிளில் ஒட்டி வச்சுட்டு முதல்ல அந்த சிலபஸை வந்து மனப்பாடம் பண்ணுங்கள். சிலபஸில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்குமே நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்கள். இப்போ ஹிஸ்ட்ரினா அதில் இருக்க எல்லா டாப்பிக்கையும் ஒரு 18லேருந்து 20 டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்லாம் மனப்பாடம் பண்ணுங்கள். அப்படி மனப்பாடம் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸை எடுத்து படிக்கும்போது அந்த டாபிக் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸாக நம்ம தேடி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம பண்ண வேண்டியது சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து மனப்பாடம் பண்ணி அதுக்கேற்றாப்புல படிக்க வேண்டியது தான். நம்மளோட சேனல்ஸில் சிலபஸ் வைஸ் நம்ம வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து வீடியோஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் நாலேஜ் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் வைஸாக படிக்கணுமா? நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யணுன்னா, ஓவர்லோடெல்லாம் மெட்டீரியல் வாங்கி படிக்க வேண்டாம் நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ என்ன படிக்கலான்னா, சோர்ஸ் புக் வந்து நமக்கு எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸ் தான். 6th to 12th சிலபஸ் வைஸாக அந்த புக்கில் இருக்க டாபிக்ஸ்லாம் முதல்ல நல்லா படிச்சிடணும். அதுதான் ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. Group 4 எக்ஸாமுக்கு அதுவே போதும். Group 2 Group 1 எக்ஸாம்ஸ்க்கு தான் வந்து வேறு ஆத்தரோட புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். இப்போ பாலிட்டினா லக்ஷ்மிகாந்த் புக்கு, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்னா தட்சிணாமூர்த்தி புக், அப்படி நிறையா புக்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேஸ்மெண்ட்னா 6th to 12th புக்ஸில் உள்ள சிலபஸ் வைஸ் டாபிக் வந்து நீங்கள் கவர் பண்ணி அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ரெஃபரன்ஸ் புக்கெலாம் நம்ம படிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அனாலிசிஸ். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கீங்களோ, இப்போ Group 1 எக்ஸாம்னா 2011லேருந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் கொஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த கொஷின்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி அதை வந்து அந்த டெஸ்ட்டு அதில் கொஷின் அண்ட் ஆன்சர் பாருங்கள். அப்படி அனலைஸ் பண்ணும்போது எந்த டாப்பிக்லேருந்து ரிப்பீட்டடாக கொஷின் வருது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க
அது பார்த்தோன்னா நம்ம திருப்பி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம படிக்கும்போது அந்த டாப்பிக்கை நம்ம நல்லா படிப்போம். அதுலேருந்து நமக்கு நல்ல ஸ்கோரிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி படிக்கணும்னா, டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து கண்டிப்பாக படிக்கணும். டெய்லி ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர். நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறதா இருந்தால் ஹிந்து நியூஸ் பேப்பர் இங்கிலீஷில் படிங்க. தமிழ் நியூஸ் பேப்பர் படிக்கிறதா இருந்தால் தினமணி பெஸ்ட்டு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு வந்து தினமணி நியூஸ் பேப்பர் வந்து பெஸ்ட்டு. டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு உங்கள் கையால் அதுக்கு வந்து உங்களுக்கு அதில் உங்களால் என்ன தெரிஞ்சுக்க முடியுது அந்த நியூஸ் பேப்பரில், அது அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க. 1 மந்த்துக்கு அப்படி எழுதி அதை வந்து நல்லா படித்து ஒரு ஓவர் த்ரோ பண்ணிவிட்டு நல்லா கோத்ரூ பண்ணிவிட்டு அப்புறம் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மந்த்துக்கு டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் 20 கொஷின் கேட்டாங்கன்னா ஒரு 10லேருந்து 15 கொஷின் நம்ம அழகாக ஸ்கோர் பண்ணிடலாம். இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கிற முறை இதுதான். அப்புறம் நம்ம படிச்சுட்டே இருந்தால் பத்தாது. இப்போது கால் ஃபார் வந்துருச்சு, நம்ம நல்லா படித்து வச்சுருப்போம். கால் ஃபார் வந்தோன்னே ஒவ்வொரு டாப்பிக்காக ரிவைஸ் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடான டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்கணும். நிறையா டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில். நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணாலும் இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் படிச்சுட்டு அது ரிலேட்டடான டெஸ்ட்டெல்லாம் கண்டினியூஸாக போட்டு பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா டெஸ்ட் எழுதும்போது தான் நம்ம எங்கே மறக்கிறோம், நம்ம எப்படி படிச்சிருந்தோம், ஆனால் இந்த கொஷின் எந்த ஒரு ஆஸ்பெக்டில் கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்கி கொஸ்டின்ஸ்க்கெலாம் நம்ம எப்படி ஆன்சர் எழுதலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்மளோட சேனலில் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறதா இருக்கும். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.